Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க ரசிகர்களை வைத்திருப்பவர் நடிகர் ரவி மோகன். இவருக்கும் அவரது மனைவி ஆர்த்திக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை அணுகியுள்ளனர். இது தொடர்பான விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் ரவிமோகன் பிரபல பாடகி கெனிஷாவுடன் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். ஏற்கனவே ரவிமோகனின் குடும்ப பிரச்சனைக்கும் விவாகரத்து வழக்கிற்கும் கெனிஷாதான் காரணம் என்று சமூக வலைதளங்கள் உட்பட பல்வேறு தளங்களில் பலராலும் பேசப்பட்டு வருகிறது. இதனிடையே கெனிஷா தரப்பில் ரவிமோகனின் மனைவி ஆர்த்தி குறித்து சில அவதூறு கருத்துக்களை பேசியதாக கூறப்படுகிறது. அதனை எதிர்த்து ஆர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஆர்த்தி குறித்து பேசுவதற்கு கெனிஷாவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் பாடகி கெனிஷா உருக்கமான ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதில் என்னை பற்றி அவதூறு பேசும் உங்களில் யாருக்கும் என்னை பற்றி எதுவும் தெரியாது. நான் எனது இளம் வயதிலேயே தாய் தந்தையை இழந்து விட்டேன். சிறு வயதில் என்னுடைய உறவினர்களாலேயே அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்பட்டேன். 19 வயதில் எனக்கு திருமணம் ஆனது. எனது கணவர் என்னை கொடுமைப்படுத்தினார். அவர் என்னை தாக்கியதில் எனது வயிற்றில் இருந்த 4 மாத கரு களைந்து விட்டது. நான் எனது வாழ்க்கையில் அப்பா, அம்மா மற்றும் குழந்தை என அனைவரையும் இழந்து விட்டேன். இதிலிருந்து மீண்டு வருவதற்கே பல போராட்டங்களை சந்தித்தேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இன்னொரு குடும்பத்தை கெடுக்க நினைப்பேன்? ரவிமோகன் ஒன்றும் குழந்தை இல்லை. அவரது வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுப்பவர் அவர்தான். அப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்தில் என்னை ஏன் இழுக்கிறீர்கள்? சமூகத்தில் ஏராளமான பிரச்சனைகள் உள்ளன, அவற்றை பற்றி பேசுங்கள் என்று கண்ணீர் மல்க தெரிவித்திருந்தார். இந்த வீடியோ தமிழ் திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது நடிகர் ரவிமோகன் செய்தியாளர்களிடம் ஆவேசமாக பேசியிருக்கிறார். அதில் என்னுடைய கடந்த வாழ்க்கையில் 14 வருடம் வாழ்ந்துள்ளேன். பெண்ணியம் என்றால் என்ன தெரியுமா? என் படங்களில் பெண்ணின் உரிமைகளை பற்றி பேசுகிறேன். நான் தப்பாக பெண்களை பேசுவேனா? என் தாய் அப்படி என்னை வளர்க்கவில்லை. என்னுடைய பிள்ளையை நான் எப்படி விட்டு விடுவேன்? அவர்களுக்காகவே நான் வாழ்ந்தேன். ஆனால் இன்று என் குழந்தைகளை பார்க்க விடுவதில்லை. பள்ளிக்கு கூட பாதுகாவலர்களுடன் அனுப்புகிறார்கள். அந்த வாழ்க்கை வேண்டாம் என தெரித்து ஓடி வந்தேன். அவர்களை தயாரிப்பாளராக்கியதே நான் தான். வீட்டை விட்டு எதுவும் இல்லாமல் வந்தவன் நான். இன்று நான் வாடகை வீட்டில் வசிக்கிறேன். அவர்கள் கோடிக்கணக்கில் வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறார்கள். ஒரு பெண் என்னை புரிந்து கொண்டு வந்தார். இப்போது கெனிஷாவையும் காலி செய்து அனுப்பிவிட்டார்கள். நான் பார்க்காத நடிகைகளா? என் வேலையே அழகான பெண்களுடன் நடிப்பதுதான். 45 வயதில் அழகான பெண்கள் பின்னால் எப்படி செல்ல முடியும்? என் பிள்ளைகளுக்காக வாயை மூடிக்கொண்டு இருந்தேன். என் அப்பா, அம்மா அந்த பெண் வேண்டாம் என காலில் விழுந்து கெஞ்சினார்கள். ஒரு சின்ன அன்பு இருந்திருந்தால் நான் வந்திருப்பேனா? வாழ்க்கையில் அனைத்தையும் கொடுத்து விட்டேன். எனக்கு நடந்தது மிகப்பெரிய அநியாயம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் வருவேன். அதுவரை நான் நடிக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நடிகை குஷ்பு தன்னை நிரூபிப்பதில் சிலர் பிடிவாதமாக உள்ளனர் என்றும், நான் சொன்னதை சரி என நிரூபிப்பதற்கு நன்றி என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அந்த பதிவை குறிப்பிட்டு சிலர் ரவிமோகனின் பிரச்சனையுடன் ஒப்பிட்டு பேசி வருகின்றனர். ரத்தம் வந்தி வந்துட்டு இருக்கேன். எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்சை கேட்கணுன்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியுது, நான் தெரியாமல் இல்லை. அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. ஆனால் அப்பா அம்மா வளர்த்த நேச்சர் என்னை காலி பண்ணிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷம் முதுகில் குத்துறாங்கன்னு தெரியும், அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கேன். எவ்வளோ நாள் நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆகிடும். நான் என்ன தான் பண்ணுறேன்? வேலைக்கு போகிறேன், வரேன். ஒரு நிம்மதி இல்லைன்னா என்ன பண்ணுறேன்? ஒரு மரியாதை இல்லைன்னா என்ன பண்ணுறது? வீட்டில் அவ்வளோதானே கேட்குறேன். நான் பேசிக் தானே கேட்குறேன். இதில் என்ன ஆம்பளை பொம்பளை எனக்கு புரியல. சீக்கிரம் குத்துங்க, வாங்கிக்கிறேன். நான் அப்படி தான் என்ன இத்தனை நாள் வேலைக்கு போயிடுறேன். நான் ஏன் இப்போ நான் வெளியே போய்ட்டு யார் கூடயோ போனது தான் உங்களுக்குலாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டலில் அங்கே இங்கே தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இல்லை, யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்லலை. 4 வருஷம் இன்னையோட 4 வருஷமாக எனக்கும் அவன் சம்மந்தம். இப்போ நடந்தது தான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதை தான் அப்படியே ஜோடித்து இப்படி பண்ணி கிளாசிக் வச்சுருப்பாங்க. நிறையா ஏஐயில் க்ரியேட் பண்ணி எவிடன்ஸ், எனக்கு தெரியாது, அது ரியல் எவிடன்ஸே எடுத்துகிட்டு வரணும். எனக்காக பேசுகிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் தப்பு. ஒருத்தரோட வாழ்க்கையில் விளையாடக்கூடாது, ஒருத்தரோட இமேஜில் விளையாடக்கூடாது. என்ன நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இருந்து பாருங்கள், 2 நாள் முடியுமா? இல்லை.
இப்போ இருந்தவங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் ஏன் பேசுகிறீங்க சைபர் புல்லிங் பிரிக்ஸ்? உங்களால் எத்தனை பேர் செத்து போயிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் போயிடுவேன், உங்கள் எல்லாரையும் எடுத்துகிட்டு தான் போவேன் நான். பிளடி குழந்தைங்கள்லேருந்து டீனேஜர்ஸ்லேருந்து உங்களால் செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங் பிரிக்ஸ், வெக்கமா இல்லை உங்களுக்கு எல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்போ பண்ணிதான் ஆகணும், வேறு வழி இல்லை எனக்கு. யார் தான் சொல்லுவா அப்புறம் என் கதையை? அம்மா அப்பாவும் சொல்ல மாட்டாங்க, அண்ணன் ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. அல்ல எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் கேட்கல. நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கு எனக்கு டே 1லேருந்து. அவங்கள கை அறுத்துக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. பாருங்க வேணா ஃபோட்டோஸை. இன்னைக்கு என்னைய பண்ண வச்சிட்டாங்க. அதுதான் நடக்கும். ஒரு டெத் விஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்காந்துருந்தேன். வெளியே வந்த இந்த லாஸ்ட்டு 2 வருஷம் தான் ஒரு மனுஷனா காற்று வாங்கிறது கூட நான் என்னால் என்ஜாய் பண்ண முடியுது. ஒரு மனுஷனை என் கூட இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி அதுக்குள்ளே 2 வருஷம் கல்யாணம், வீட்டை விட்டு பிரித்து கூட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு வீடு கட்டணும், இது கட்டணும், அது இங்கே வேலைக்கு போவோம், அங்கே வேலை, யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ, நமக்கு இதுதான் முக்கியம். அதுதான் என்ன, அதில் 3 படம் எனக்கு போச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏதோ பண்ணேன். அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷனு ஒரு படம் முடியறதுக்குள்ளே இன்னொரு படம் டேட். அப்போ நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை, கம்பெனி ஆர்டிஸ்ட் நான். அப்படியே என்ன சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே வச்சு என்ன இது பண்ணுவீங்க. அதுலேருந்து நான் வெளியே வரக்கூடாது. நான் படித்த விஸ்காமுக்கும் நான் பார்த்த என்னுடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் ஒரு 5 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லைஃப்பில் நான் பார்த்துருக்குறேன். அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு நான் எதுவும் க்ரியேட் பண்ணக்கூடாது. இதுலேயே அடங்கி இப்படியே இருக்கணும். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படங்கள், மாசா கமர்ஷியலாக. உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி படங்கள் நான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக முடியாது. காசுக்காக பண்ண படங்கள் எதுவுமே இல்லை. இருக்குது, சாப்பிட்ணும்ல, பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் எவன் ஜாம்பி படம் பண்ணுறான், எவன் ஸ்பேஸ் படம் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் எவன் பண்ணுறான், எதுக்கு நான் பண்ணணும்? ஓடுமா ஓடாதான் தெரியாது. இருந்தாலும் மெனக்கெட்டு என் ஆடியன்ஸுக்கு நான் நல்ல ப்ராடக்ட் கொடுப்பேன். அது ஒன்று தான் எனக்கு தெரியும். அது ஒன்று தான் நான் ஃபோக்கஸ் பண்ணது என் லைஃப்பில். ஏன்னா நீங்கள் போட்ட சாப்பாடு இது, நீங்கள் போட்ட பிச்சை எனக்கு. நான் ஏன் சைபர் புல்லிங்க்கு பிச்சை போடணும்? அவங்க ஃபாலோவர்ஸை நான் ஏன் டெவலப் பண்ணணும்? நான் பேச மாட்டேன். சிவன் குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. ஆம்பளையும் இல்லாமல் பொம்பளையும் இல்லாமல் இருக்கிறவங்கள நான் அப்படி கடவுள் குழந்தைங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு என்னென்னமோ பேசுகிறேன். என்ன இதெல்லாம் ஃபாலோவர்ஸ்க்காகவா? அதுக்காகவா பிறந்து வளர்ந்து இது பண்ணும்? என்ன எங்கே போனேன் நான்? உங்கள் கண்ணு முன்னாடி தான் கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்தால் நான் கண்ணு முன்னாடி தானே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அதையும் தொத்தி அமுச்சு விட்டுட்டீங்க. அவங்க ஃபெமினிஸ்ட். எப்படி இறங்கி ஆர்எம்எஸ் லான்ச்சில் ஒவ்வொரு ஸ்க்ரீன் கிளாத்லேருந்து ஒவ்வொரு நீடிலேருந்து இது இங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும், இறங்கி வேலை பார்க்குறாங்க. இன்னொருத்தர் காசில் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு என்னை வாடகை வீட்டில் ஒருத்துட்டு அப்படி இல்லை. இது அதுக்காக பேசுவோம் இல்லை, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்ங்க. கடவுள் பார்த்துப்பாரு. கடவுளுக்கு தெரியும் எது உண்மை எது போய் எல்லாமே தெரியும். அவர் பார்த்துப்பாரு. ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. பட் என்னால் வேலை செய்ய முடியாது. செய்வேன், சொல்லும் போது தான் செய்ய முடியும். என்னால் அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுமையாக இருந்து. ஒரு பொண்ணை அனுப்பிச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காகலாம் நான் இன்டர்வியூலாம் வைக்கலங்க. அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா தான் இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கெனிஷாவை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க நீங்கள் எல்லாரும். சைபர் புல்லிங் உங்களெல்லாம் நான் சும்மாவே விட போகிறதில்ல. என் அண்ணனுக்கு நடந்ததுனால தம்பிக்கு நடந்ததுனால நான் இதான் பண்ணுவேன். ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சவங்க சில பேர் மட்டும்தான். நான் உண்மையை யாருன்னு தெரிஞ்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. எந்த ஹீரோவாது இன்னொரு ஹீரோவை பற்றி சொல்லுவான், அவன் மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான். என் கார்த்தி சொன்னான். நான் யார் பேரையும் எடுக்க விரும்பல. நண்பன்
பிரபுதேவா சார் சொன்னார், ஐசிர் சார் காப்பாத்தினார் எனக்கு கொஞ்ச நாள். வீட்டை விட்டு நான் எதுவுமே இல்லாம வந்தவன் நான். இப்ப நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் கோடிக்கணக்கான கட்டின வீட்டில் நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரியாதா வெளியே போன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? என்னங்க இதெல்லாம்? ஒரு மனுஷனை நிம்மதியை வேலை செய்ய விடாட்டி எப்படிங்க? சும்மாவே இருக்கணும், என்ன கிண்டல் பண்ணாலும். ஏன்? ஏன்னா நான் செலிபிரிட்டி, இமேஜ் தேவையில்லை. மனுஷன் முதல்ல, நான் ஆம்பளை பொம்பளை அப்புறம் மனுஷன். ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்ப மட்டும்தான் தெரியும் அவன் கூட யார் இருப்பாங்க. அப்படி என்ன பண்ணுதாங்க கெனிஷா. எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா அவங்க? அவங்க வீடியோ போட்டா அதுல ஒரு சைபர் புல்லிங். ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு, ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க, என் வேலையே அழகான பொண்ணுங்க கூட தான் நடிக்கிறது இருந்தே வரும். அவங்க குடும்பத்துல இருந்தே நிறைய பேர் என்கிட்ட நடந்து கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நடந்துருச்சு. எத்தனை நாள் 100 கேஸ் இருக்கு என் மேல, ஆல்ரெடி கடன் இருக்கு எல்லாம். எப்படின்னே புரியல எனக்கு. எப்படி ஏன் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க எனக்கு புரியல. என்ன தப்பு நான் செஞ்சேன்? லீகலா தான் தப்பு செஞ்சேனா? நான் சில விஷயங்கள் சொல்லணுங்க, அது ஓப்பனா சொன்னாதான். அது இந்த 3 லெட்டர் நடிகை இருக்காங்க, நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸ். அவங்க பேரை சொன்னா அவங்களும் என் பேரை தெரியாம என்னை வந்து அட்டாக் பண்றாங்களாம். இட்லி நடிகை, அதையும் சொல்லிடுறேன் நான். 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ் வந்து என் குடும்பத்துக்கு கெடுக்க வந்த இவாவை அசிங்கமான வார்த்தையில் சொன்னாங்க. நாசமாக போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்த அந்த ஒரு பொம்பளை என் லைஃப் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே நான் ஃபெமினிஸ்ட், நான் இப்படி ஆகிடுவேன். என்ன ட்ராமா இதெல்லாம்? உனக்குலாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பற்றி பேசுறதுக்கு? எப்படி இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்கன்னு புரியல எனக்கு. நான் யாரு, நீ யாரு? பர்சனல் லெவலில் டச் பண்ணது. என்னோட நல்லா நடிப்பியா? நடிச்சுக்கோ. ஐயோ காலில் நானே உழுறேன். அவார்டு வாங்குறேன், வாங்கிக்கோ. பர்சனல் லைஃப்பில் மனுஷன் இவன் தப்பான மனுஷன் அதாவது பேசின நீ இன்னொரு தடவை, உனக்கு என்ன அறிகதை இருக்குது பேசுறதுக்கு? நீ என்ன பெத்தியா எல்லாரையும் வந்து? இல்லாடி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.